வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி விஜய் அண்ணன் பண்ணியிருந்தாருன்னா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நீங்க நிதியுதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. நாம இன்னும் குவாலிட்டியான வீடியோக்களை பதிவிட நான் தயாராக இருக்கேன். சரி, ஓகே. அதாவது இந்த பரப்புரையில சீமானண்ண வந்து ஒரு பொண்ணை தூக்கி, அதாவது ஒரு வாலிபமான ஒரு பொண்ணை தூக்கி கன்னத்துல முத்தம் கொடுத்தாரு. இது வந்து ஒரு அப்பா ஸ்தானம், பெரியப்பா ஸ்தானம் அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பப்ளிக்கான இடத்துல வந்து அப்பாவே முத்தம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம். இருந்தாலும் அண்ணன் வந்து கொடுத்தாரு, ஒரு அன்பின் விகிதம் தான் கொடுத்திருக்காரு. இது வந்து நாங்க தப்பா ஒன்றும் நாங்க வந்து மீன் பண்ணல, இது வந்து தப்பான செய்தியாவும் நாங்க பரப்பல. இதையே விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கு நான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பொண்ணு வருது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, விஜய் சார் போயிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சாரத்தை பக்கத்துல அந்த பொண்ணு கொண்டு கொடுக்குது. அந்த பொண்ணு அதை வாங்கி வச்சுக்கின்னு அந்த பொண்ணு வந்து இப்படி சோல்ற புடிச்சு அப்படியே இப்படி தூக்குறாரு. தூக்கி அந்த பொண்ணு வேண்டாம், வலிக்குது வலிக்குது, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்ல சொல்ல அப்படியே அந்த பொண்ணு தூக்கி விஜய் சார் வந்து ஒரு கன்னத்துல முத்தம் கொடுத்துறாரு. என்ன ஆயிருக்குன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப நினைச்சு பாருங்க. இந்நேரம் வந்து நாம் தமிழர் எல்லாரும் போராட்டத்துல இறங்கியிருப்பாங்க. என்னன்னு இறங்கியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, தக்குரி பக்கா மாசு பொடி மாசு முட்டை கோசுன்னு ஒருத்தர் இறங்கியிருப்பாரு. இந்த பக்கம் வந்து அதாவது வந்து அந்த பொண்ணை, அந்த இளம் வயது பொண்ணை அப்படியே தூக்கி அப்படியே கண்ணத்தை அப்படியே சொல்லணுங்க. அப்படியே எங்க அண்ணன் இருக்காரு, அந்த மாதிரி பண்ணுவாரா? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே மேல தூக்குறாராம். அப்படி தூக்கி அப்படியே பக்கா மாசு முத்தம் கொடுக்குறாராம். ஏய், எதுக்குடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு வீதியில ஒரு பொண்ணு நடமாடுறதுக்கு இல்லைங்க, அப்படியே தூக்கி முத்தம் கொடுக்குறான்னா அது வந்து இவனை நம்பி இந்த பெண்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டு நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்ணையும் தூக்கி முத்தம் கொடுக்கறதுக்கு அஞ்சுவானா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு தலைவன் ஒரு பொண்ணு தூக்கி கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையா தூக்கி முத்தம் கொடுக்கலாம். ஒரு வயசான பாட்டி கூட இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லை. 2.5 வயசு குழந்தை கூட வன்புணர்வு பண்றான். 60 வயசு கிழவி கூட வன்புணர்வு பண்றான். இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல ஒரு பெண்ணை தூக்கி முத்தம் கொடுக்குறான். 30 வீடியோ வந்திருக்கும். 2 நாள்ல 30 வீடியோ போட்டிருப்பாங்க. 30 வீடியோ போட்டு இந்த தேர்தலில் விஜய் சாரனுடைய இமேஜ் ஏற்கனவே நிறைய பேர் உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியா உடைச்சி விஜய் சாரே வந்து டோட்டலா பெண்களுக்கு எதிரானவரே இவர் தான் சொல்லி முடிவு பண்ணி மேடைக்கு பேசி, அங்க பேசி, இங்க பேசி, அப்படி பேசி, இப்படி பேசி அந்த முதல்ல விஜய் சாரனுடைய லைஃப் கெரியரே முடிக்கிற அளவு பண்ணியிருப்பாங்க இவங்க தான். ஆனா இன்னைக்கு ஒரு பயம் வாய் திறக்க மாட்டானே. ஏன் தெரியுமா? அவங்க பண்ணது கரெக்ட், அதே விஜய் சார் பண்ணதும் தப்பு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்று தினத்துல அப்புறம் வந்து இன்னும் சொல்றேன், இவங்க மட்டும் இல்ல, வரேன் இன்னும் வேற விஷயத்துக்கு வரேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க ஆளுங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நான் வந்து இவங்களை எல்லாம் தப்புலாம் சொல்லல. இந்த மாதிரி விஷயத்த எல்லா விஷயத்திலும் நீங்க பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஜய் சார் திட்டுற இதே ஒரு மென்டாலிட்டி அது பயப்படாம சொல்றாங்க பாருங்களேன். திமுக தான் எங்களை திட்ட சொல்லுது, விஜய் அதனாலதான் நாங்க திட்டுறோம், இல்லைன்னா திட்ட வேண்டிய அவசியமே இல்ல. டேய், இதுக்கு ஏதோ 4 பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வெயில் காலத்தை வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லப்பா. இந்த தாவேக தொண்டர்லாம் கீழே கமெண்ட் பண்றதா நான் சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை படிச்சுட்டு வந்து தான் நான் பேசுறேன். நான் வந்து தனியெல்லாம் நான் பேசல. இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ல வந்த கருத்துக்கள் தான் நான் பேசிட்டு இருக்கேன், தவிர நான் தனிப்பட்ட கருத்துல எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நேற்று தினத்துல வந்து அந்தோனியர் கோயில்ல போய் முட்டி போட்டுக்கிட்டே போனாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அம்மன் கோயில் போய் சாஷ்டாங்கமா நீட்டி விழுந்து அம்மனை கும்பிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அல்லா கோயில்ல போய் அவர் வந்து தொழுகை பண்ணாரு. இந்த 3 விஷயங்களும் வந்து நம்ம நாட்டுக்கு முக்கியமான விஷயங்கள். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லும் போது, எல்லா உயிர்ல அதுல முஸ்லீமும் இருக்காங்க, கிறிஸ்டினும் இருக்காங்க, அதுல இந்து இருக்காங்க,
காக்கா, குருவி, நண்டு, சிண்டு எல்லாமே, அது வந்து தேன் பூச்சி, கீழே ஒரு எறும்புல இருந்து பெரிய மிருகம் வந்து நீலத்திமிங்கலம்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து காண்டா மிருகம், இந்த மாதிரி யானை, இந்த மாதிரி பெருசா இது என்ன மிருகம் இருந்தாலும் சரி, டைனோசரோட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மிருகம் வரையிலும் வந்து பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வள்ளுவனை பாடிட்டு போயிருக்காரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சமமா வந்து நம்மளுடைய கோட்பாடை வச்சுக்கிட்டு இந்த 3 கோயிலையும் போய் அவர் கும்பிட்டது வந்து ஓட்டுக்காக கும்பிடுறான். இது வந்து இந்த இத்தனை வருஷமா கும்பிட வேண்டியது தானே, இப்ப ஏன் போய் கும்பிடுற? ஓட்டுக்காக கும்பிடுற. அந்த ஓட்டை வந்து கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டை புடுங்க பாக்குற, இந்துக்கள் மக்கள் ஓட்டை புடுங்க பாக்குற, அந்த இஸ்லாமிய ஓட்டை புடுங்க பாக்குற, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க ரூமர் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஓட்டை புடுங்க பார்க்கல, எம்மதமும் சம்மதம். அது வந்து பாத்தீங்கன்னா, என்னை வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன வந்து ஒரு கிறிஸ்தவனா மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன், 3 மதத்துக்கும் பொதுவானவன். ஒரு மதம் இல்ல, இன்னொரு மதம் இல்ல, இன்னொரு மதம் இல்ல, நான் 3 மதத்துக்குமே பொதுவானவன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் தளபதி போனார தவிர, இவங்க சொல்ற மாதிரி வந்து அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியாது, பண்ணவும் மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க தலைவர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து எங்களை வளர்க்கல. நாங்க வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை தான் நாங்க சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியமும் கிடையாது. கடைசி வரையில வந்து உங்களை எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து தளபதி எங்ககிட்ட சொல்லியிருக்காரு தவிர, அந்த கட்சியை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல, எங்ககிட்ட அவர் சொன்னதும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆட்சியில உட்காரணும், திமுகவை அகற்றணும். இது 2 தான் அவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்க தவிர, மற்றபடி கீழே நின்றுகிட்டு அவதூறு பேசுறவங்க, கீழே நின்று குறைக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் சொல்லவும் மாட்டாரு. நீங்க கத்திட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரலாம். ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஒருத்தனை வந்து திரும்பி நம்ம எதிர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளுக்கு சரிசமமானவன் ஆளாயிருவான். அது திருப்பி எதிர்க்கும் போது திட்டாதவனை திட்டிக்கிட்டே இருந்து அவன் திருப்பி தான் வச்சுக்கோங்களேன், ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு இது வேண்டாம், நம்மளுக்கு வந்து எல்லாமே தேவையில்ல, இவங்களை திட்டி தான் நம்ம வந்து அரசியல் வரணும் இல்லை, நாம வந்து இவங்களை திட்டுறதுனால நம்மளுக்கு ஃபேமஸ். ஒரு விஷயம் சொல்றேங்க, உண்மையிலே இந்த வீடியோவோட எண்ட்ல உண்மையிலே ஒரு நன்றி அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜய் சார் வச்சு அவதூறு பேசுறாங்கல்ல, இவங்களுக்கு தாங்க அவர் வந்து நன்றி சொல்லணும். பாராட்டுறவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கட்டப்பா இருக்காரு பாருங்க, கட்டப்பா நேத்து வரையிலும் வந்து நல்லப்பாவா இருந்தாரு, இன்னைக்கு வந்து கட்டப்பா ஒரு கெட்டப்பாவா மாதிரி இன்னைக்கு மேடையில உட்காந்துக்கிட்டு அது என்ன சமத்துல போட்டிடுறாருங்க, என்ன சொன்னா விசிலாமா யார் போட்டிடுறது? விஜயா. விஜய் நல்ல நடிகருங்க, அவர் திருப்பி நம்ம சினிமாவுக்கே அனுப்பிச்சிடலாங்க. எங்களை ஆடுறதுக்கு நல்ல முதலமைச்சர், சூப்பர் முதலமைச்சர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதே வந்து அந்த பொண்ணு தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை தலைவர்கள் கண்டனம், எத்தனை பேர் இந்நேரம் பேப்பர்ல போட்டு கிழிச்சிருப்பாங்க, எத்தனை டிபேட் நடந்திருக்கும். விஜய் அந்த இளம்பெண்ணை தூக்கியது தவறு, விஜய் அந்த இளம்பெண்ணை கையை ஒடித்தார், இளம்பெண்ணின் ஆடையை அப்படியே தூக்கி அந்த இடத்துல கைவலி ஏற்பட்டு அந்த ஆடை அந்த இடத்துல கிழிந்ததுன்னு போட்டுருவோம் ஒரு பக்கம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அது எப்படிங்க ஒரு தலையும் போய் ஒரு பொண்ணு போய் தூக்கலாமா, மேல தூக்கி முத்தம் கொடுக்கலாமா, தப்பு இல்லையா, அது வயசு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் கிளப்பியிருக்கானுங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் இந்த அறிவு ஞானிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த அறிவு காது வழியே 2 பக்கம் தொங்கும்ல, இந்த நெறியாளர்கள், அந்த பத்திரிகையாளர், பழைய பத்திரிகையாளர் சுத்திட்டு இருப்பானுங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இறங்கி இருப்பானுங்க. இறங்கி அவங்க பாட்டுக்கு பேசியிருப்பாங்க. பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் இந்த பெண்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்கி இருப்பாங்க. ஏன்னா ஒரு நடிகை மேல வந்து என்ன நீங்க அவதூறு சொன்னாலும் நடிகை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதனால தானே எக்காரணத்தை கொண்டும் கூத்தாடி நாளாள விட மாட்டோம். அப்போ எல்லைக்கையில பிரதீப் ரங்கநாதன் அப்பனா நடிச்சது யாரா இருக்கும்? பாக்கவதா இருக்குமோ? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த காலத்துல நம்ம யாரை நம்புறது, யார் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் வந்து சீமானன் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த மாதிரி இது எப்படி நாங்க ஈஸியா கடந்து போறோமோ, இந்த மாதிரி விஜய் சார் வந்து அதை பண்ணியிருந்தாருன்னா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் இதை சொல்றேன்.
எத்தனை கண்டனங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை ஒரு கேள்விகள், எத்தனை ஒரு டிபேட்கள், எத்தனை ஒரு பேட்டிகள், எத்தனை வீடியோக்கள், எத்தனை கத்தல் கதறல் முக்கல் முனகள், எத்தனை ஏற்பாடு பண்ணிப்பாங்க தெரியுமா? விஜய் சார் மட்டும் இந்த செயலை செஞ்சிருந்தாருன்னா, ஏய் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லடா, ஒரே நியாயம்தான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், அது எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதை யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் பேசுறானா, ஒருத்தனும் பேச மாட்டாங்க. ஏங்க தெரியுமா? அவர் நல்லவர். அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அன்பான முத்தம் தான் கொடுத்தாரு, நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க வந்து தவறே சொல்லவே கிடையாது. நான் அதெல்லாம் எதுவுமே பேச கிடையாது. ஒருவேளை சப்போஸ் அது வந்து விஜய் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும், அதைத்தான் சொல்லி இந்த வீடியோல நான் சொல்றேன். மற்றபடி இந்த வீடியோக்கும் சீமானுக்கும் அது சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் யாராவது மனசு புண்பட்டு இருந்தா ஐ எம் வெரி சாரி.